அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இன்று ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து நாங்கள் 24ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 14 வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதிலே என்ன சொல்லியிருக்கிறது பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு கதையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கு செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவரிடத்திலே அந்த வேலைக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தாவே, இந்த வேலையை நான் என்னுடைய எஜமானிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இந்த வேலையை செய்வதற்கு எனக்கு போதிய அளவு ஞானத்தையும் தேவனுடைய வழிநடத்தையும் எனக்கு தரும்படியாக கேட்கிறான். பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எஜமான் கொடுத்த வேலைக்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அந்த வேலையை செய்து கொடுப்பதற்கு ஒரு இலகுவான வழியை சொல்லித் தரும்படியாக. அதே போல இன்று நாங்கள் அநேக வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதில் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய வழிநடத்தலின்படி நடக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படியாக நான் செய்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். நான் இந்த வேலையை செய்யும் பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக. எனவே நீங்களும் பாருங்கள், யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், ஒரு வேலையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். அவர் இந்த வேலையை மிகவும் இலகுவாக்கி உங்களுக்கு தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நிறைய வழிநடத்தல்களை கொடுப்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.